இதெல்லாமே நீங்க கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெடிக்கிறமா ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோல இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, எப்படி சொல்றது தெரியல. இந்த 2 வாரத்துக்கு ஒரு படம் வருது, இப்பதான் தர்மபுரி போச்சு. எல்லாரும் எங்க போனாலும் இதே கேள்வி கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிடும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அது வேகமாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, முதல்ல மிகப்பெரிய நன்றி. இல்லைங்க, அப்புறம் ரெக்கர் இதை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இந்த மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, எப்படின்னா ஒரு 1008 கேள்வி எனக்குள்ள இருக்குது. நானே அப்படியே ஒரு 1008 கேள்வி இருந்தது. முதல்ல தொடர்ந்து முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொல்ற விதம் தான். எப்படியோ ஒன்று பண்றாப்புல கையில் அப்படிலாம் காற்றுல படம் எதுவும் பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டைலாக் சென்ஸும் சரி அந்த படத்துல ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நானும் கணேஷும் படம் பண்ணாசமோ அவங்க சொன்னேன், படம் நல்லா நோக்கம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கல. அப்படிதான் அந்த படம் ஆரம்பிச்சது. போல எனக்கு ரொம்ப பயமா இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க கொண்டு வந்த கணேஷ் முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் சார், தேங்க்ஸ் சார். இந்த படத்துல ஏதாவது பேசி நான் ஒரு விஷயம் ரெடி ப்ளீஸ். படம் முடிச்சிட ஒரு நிமிஷம் சார், அந்த படம் முடிச்சு இந்த படத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படின்னா நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசுறது தான். அதுக்கே ஒரு போட்டு ஒரு டைலாக் போட்டு காலி பண்ணாமல பஞ்சு நான். ஸோ சிவா அங்கேயே என்ன ஆஃப் பண்ணாமல ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு சிவா பார்க்குறப்ப இன்னும் பெரிய இடத்துக்கு போன சிவா, அதுக்கு வாழ்த்துக்கள். என்னென்ன முக்கியமான மனுஷன் ரவிக்குமார் சார். நான் அவருடைய படங்கள் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்கமகன் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். செம்ம பர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியன்ஸில் சொன்னேன், அவரோட ஒர்க் பண்ண நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து படத்தை ரொம்ப லைட்டாகவும் அழகாகவும் மாறிச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். சதீஷ் பற்றி சொல்றாங்க. முதல்ல இந்த படத்தில் என் கேரக்டருக்கு வேறையா இருந்தது. சரி, படத்தோட கேரக்டருக்கு சிவான்னு மாற்றோம், சதீஷோட கான்செப்ட் அடிச்சு நாங்கள் படம் பண்ணிட்டோம். சும்மா சொல்றேன். தேங்க்ஸ் ஸோ மச் சதீஷ் அண்ட் ஹரிஷ். ஸோ என் ஹீரோ லக்ஷ்மி, சத்யாவில் பேச முடியல, எல்லாருக்கும் நன்றி.